வந்தது உடனே ஸ்டாலினுக்கு வந்தது, ஸ்டாலினுக்கு வந்தது எப்படி 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 அவ்வளோ வேகம், அவ்வளோ துடிப்பு. ப்ரெஸ் மீட் சார், இது பேப்பர் சார். உங்களுக்கு சேவை செய்யறதுக்கோ, எனக்கு சேவை செய்யறதுக்கோ, பொதுமக்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் போடுறதுக்கோ, நாட்டை முன்னேற்றத்துக்காகவோ அவங்க எல்லாம் இல்லை. பன்னீர்செல்வம் ஓப்பனாக வந்து பழனிசாமிகிட்ட கேட்டார், நான் வந்து கட்சிக்கு வர்றேன் அப்படின்னு. துரோகிகளை உள்ளே விட மாட்டேன், தெரு பக்கமே வரக்கூடாது, யார் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். இலவசத்துக்கு அலையிற ஒரு இனம் ஒன்று இருக்குதுன்னா பூலோகத்தில் தமிழன் தான். வணக்கம் சார். சார், இன்றைய தமிழக அரசியலில் வந்து பேசும் பொருளாக இருக்குது விஜய் திருசா ஒரு கல்யாணத்துக்கு ஒரே காரில் போனதா அப்படி பேசுகிறாங்க. ஒரு அரசியல்வாதி விஜய் வந்து அரசியல் கட்சியாக வந்ததுக்கப்புறம் ஒரு நடிகையுடன் போகிறது இப்போ பெரும் தப்பு அப்படிங்கிறாங்க. அது உங்கள் பார்வையில் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது தப்பா? எங்கள் பார்வையெல்லாம் ஒன்றுமே இல்லை. எங்கள் காலத்தில் நாங்கள் அக்செப்ட் தானே பண்ணோம், அக்செப்ட் பண்ணோம். ஓகே, அதனால தான் தைரியமாக மனைவி டைவர்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பல பசங்க விட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு போகிறேன். அவங்க இல்லை. இப்போ என்ன இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இணையதளத்துலாம் மனைவியை விவாகரத்து பண்ணிட்டாரு, இது ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம்ல, ஒரு ஆறுதலாக ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம்ல விஜய்க்கு, இதையே நம்ம தப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. லிவிங் டுகெதர்லாம் இங்கே வந்துருச்சுங்க இன்றைக்கி, அதெல்லாம் நிறையா வந்துருச்சு. ரெண்டு பேரும் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற. இப்போ பாருங்கள், நிறைய நடிகைகள் வந்து திருமணமாகவங்கள குழந்தையெல்லாம் பெற்றுட்ருக்காங்க, வாடகை தாய் இதெல்லாம் வச்சு பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நயன்தாராவை கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையான்னு யாருக்கா தெரியுமா? விதமாக ஒரு குழந்தையெல்லாம் வச்சுட்டு சுற்றுது. இப்போ அதுமாதிரி அதெல்லாம் நம்ம என்னத்தை கண்டுவிட்டோம். ரெண்டாவது, அரசியல் தலைவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒழுக்கங்கிறது வந்து ஒரு கட்டாய இதுங்கிறதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு. எந்த இது யாரில் இருந்து சார்? ஆமாம், காந்தியடிகளே அதில் மாட்டினவர் தான். அவருக்கு வயசாக நான் கலைஞர்னு சொல்லிங்க பார்த்தா நீங்கள் காந்திக்கு போயிட்டீங்களா? உங்களுக்கு என்ன கலைஞர் திட்டுறேன், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேண்டியது கலைஞர் தானே. இல்லை இல்லை, அவருக்கு முன்னாடியே வழிகாட்டிகள்லாம் இருக்காங்கல்ல. கலைஞர் என்ன தப்பு பண்ணார் சொல்லுங்கள்? இல்லை, அவர் தப்பு ஒரு உத்தமன் அப்படி சொல்ல இல்லை, கலைஞர் என்ன தப்பு பண்ணல தான் சொல்கிறேன். இல்லை, என்ன பண்ணாருன்னு சொன்னீங்க? உடனடியாக துடிச்சுக்கிட்டு வந்தது. தமிழ்நாட்டு அரசியல் முன்னாடி முதல்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். கலைஞர் என்ன தப்பு பண்ணார்? விஜய் பண்ணதான் அவர் பண்ணாரா? விஜய் பண்ணது எப்படி பண்ணுவார்? அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் இவர் பண்ணுறது பண்ணுவாரா? இந்த பதில் வேண்டாம். விஜய்க்கு இந்த கலை உடனே கலைஞர் பண்ணடியான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. தமிழுக்காண்டி போராடி இருக்காரு கலைஞர். அதெல்லாம் வேண்டாம். நான் இதை சொல்ல வந்தேன். விஷயத்துக்கு வாங்க. நான் இந்த விஷயத்தை சொல்ல வந்தேன். விஷயத்துக்கு வாங்க. இப்போ நீங்க எடுத்தது வந்து ஒழுக்கத்தை பத்தி, கலைஞருக்கு ஒழுக்க குறைவுன்னு நீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. அதுக்கு தானே துடிச்சிங்க. ஏன் கலைஞர் இருக்கும் காந்தின்னு உடனே என்னத்துக்கு காந்தி எதிர்பார்க்கல. சின்ன தமிழ்நாட்டு அரசியல் சரி அடுத்து சொல்லுவாருன்னு அப்படியே இந்திய லெவல்ல இருந்து ஆரம்பிச்சேன் நான். சரி, ஆரம்பிங்க. புரியுதா? உங்களுக்கு நீங்கள் வந்திருக்கிற பர்பஸ் வந்து கலைஞரை கேவலப்படுத்தணுங்கிறதுக்கு. அதுக்கு நான் ஆள் இல்லை. கலைஞர் இப்படி பண்ணினாங்கன்னா கலைஞர் நீங்கள் தானே சொல்கிறீங்க. ஏன் கலைஞர் எடுத்துக்கூடாது? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். கலைஞருக்கு எத்தனை பெண்கள், எத்தனை மனைவிகள்? அவர் ஒரு மனைவி தான் வச்சிருப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒரு மனைவி தான் வச்சிருப்பார். ஏன்னா அவர் அரசியல் தலைவர் வந்திருக்காரு, முன்மாதிரியாக இருந்திருப்பார். ஒரு மனைவி தான். மனைவிகள் அஃபிஷியலாகவே 2 மனைவிகள். தயாளம்மா, ராஜாத்தியம்மா. ராஜாத்தியம்மாவுக்கு தான் கனிமொழி. முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படிலாம் இது பண்ணார். அப்புறம் செட் ஆகிடுச்சு. 2 பேரும் கணவன் மனைவின்னு அக்செப்ட் ஆகி போச்சு. இல்லை, இப்போது கலைஞர் பேசும்போது ஒரு 2 மனைவிங்கிறீங்கள. ஆனால் நாங்கள் சில பேர் சொல்கிறதுலாம் தகவல்லாம் வரும்போது கலைஞரை பற்றியே சில தவறுதலாக சொல்லும்போது நமக்கு கேட்க முடியல, இவரா இப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்னு. அந்த சந்தேகம் வருது இல்லை. ஆக அதை உறுதிப்படாத தகவல்கள் இருக்குது. எந்த அரசியல்வாதி ஆகட்டும், எந்த ஒரு பிரபலமாகட்டும், என்ன ஒரு பெரிய இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்போ எங்கள் மாதிரி டாக்டர்ஸ் இருக்கிறோம், எங்களுக்கு நர்ஸுங்களுக்கு மத்தியில் தொடர்பு பேசாதவங்க உண்டா? சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்பு இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. அது எம்ஆர்ஆர் சில பேர் டாக்டருக்கு இருக்கலாம். ஒரு எம்ஆர்ஆர் ஒரு படத்தில் சொல்லுவார், ஏண்டா டாக்டருக்கு படிக்கிறேன்னாக்க அவன் நர்ஸை பார்க்காம இருப்பானாடா அப்படிம்பாரு. ஒரு சந்தேகம் என்ன நெருக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க 2 பேத்துக்கு மத்தியில் சில இதெல்லாம் இருக்கும், உறவுகள் இருக்கலாம் அப்படின்னு தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் அந்த காலத்தில் ஆனால் இருக்க நீங்கள் சொல்கிற மாதிரி நான் டாக்டருக்கு நர்ஸுக்கு தொடர்பு இருக்காதுன்னு சொல்கிறீங்களா? வெளியே பார்க்குறவங்க சந்தேகப்படுவான்னு சொல்கிறீங்களா? ஆனால் இருக்கும்ல, கொஞ்சம் எங்கேயாச்சும் இருக்குன்னு. இல்லாமல் இருக்காது. ஏங்க, ஒரு பொண்ணை பார்த்துட்டு அழகாக இருக்கான்னு சொன்னீங்களா இல்லையா? யாரோ ஒரு பொண்ணு போகிறா, அழகாக போகிறா, என்ன சொல்கிறீங்க? அழகாக இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுக்குள்ளே வக்கத்துக்கு தானே. உள்ளத்தால் உள்ளலும் தீதுங்கிறாங்க வள்ளுவர். மனசால நினைக்கிறதே தப்புன்றார். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஆணும் அயோக்கியம்தான், ஒவ்வொரு பெண்ணும் அயோக்கியம்தான். இது அதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்திங்கிறதெல்லாம் வந்து தியரட்டிக்கலாக பேசுகிற மொழியே ப்ராக்டிக்கலாக நடக்கிற காரணம் இது இல்லை.
நான் ஒரு செக்ஸாலஜிஸ்ட்டுங்க முறையில் நான் கொடுக்குற விளக்கமே ஒன்று தான். ஆண்களில் வந்து 2 வகை தான் உண்டு. சான்ஸ் கிடைச்சவன், கிடைக்காதவன். கிடைச்சவன் ஜாலியாக போயிடுறான், கிடைக்காதவன் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏன்டா இப்படி தப்பு பண்ணுறான்னு. அவனுக்கு கிடைச்சா அவன் உடனே போயிடுவான், அவ்வளோதான் அது. அதனால் இதிலெல்லாம் வந்து வந்து ஒரு எப்போ நம்ம வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு பல பெண்கள் உறவு, பல ஆண்கள் உறவுலாம் இருக்குது, எப்போ நம்ம வந்து தகராறு அடிக்கணும்னா ஆட்சி ரீதியாக மக்களுக்கு செய்கிற தொண்டுகள்லாம் செயல்பாடுகள்லாம் தலைவருக்கு வந்து தவறான வழிகாட்டுதல்லாம் அந்த பெண்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த ஆண்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அப்போ தான் நம்ம எதுக்கலாமே ஒழிய, அவங்க வந்து செக்ஸ் வாழ்க்கையில் வந்து 10 பெண்களோடு இருக்கிறத பற்றி நமக்கு என்ன போகுது. இப்போ கூட தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து இருக்குது. என்ன ஆகிப்போச்சு, நம்ம மோடியை பற்றி அதில் இருக்குதுன்றாங்க. சார் ஒன்றும் கவலைப்பட்டுக்கு வருது, அவர் பாட்டுக்கு வர்றாரு, ஹே அப்படின்னு இருப்பார், ராம் கே ஜெய் ஹே, ராம் ஜெய் ஹே, அதான் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன் ராமனை எல்லா சாமியை விட்டு ராமனை ஏன் கொண்டாடுறாரு? அவன் தான் பொண்டாட்டி அடித்து துரத்தணும், கடிச்சு ஒழிச்சு கிட்ட வச்சுக்காரு. அதனால் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அது அந்தரங்க வாழ்க்கை. இப்போ கேடி ராகவன்னு பாஜக தலைவர் ப்ளூ ஃபில்மே வந்தது. அதில் வந்து என்னை வந்து கேட்டபோது நான் சொன்னேன், அந்த ப்ளூ ஃபில்மில் பங்கெடுத்துக்கிட்ட பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களான்னு கேட்டேன். இல்லைன்னாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள நடந்தது, எவனோ ஒருத்தன் ப்ளூ ஃபில்ம் எடுத்து வெளியிட்டாங்க, அந்த அவன் மக்கரமை ஓடி இவங்களுடைய இது இல்லை, ஒரு அவருக்கு சான்ஸ் கிடச்சி போயிருக்கிறாரு. அது தப்புன்னு சொல்லி அந்த பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாக்க அது வந்து குற்றம். நான் மனமுத்து எல்லாம் 4 பேர் ஒன்றா ஜாலியாக அது குரூப் சைஸ்க்கு வச்சுக்கிட்டாங்கன்னா அது எப்படி நம்ம தப்பு சொல்லணும்? சமூக பார்வையில் உங்களுக்கு தப்புன்னு நீங்கள் சொல்லலாம். அதைத்தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். கிடைச்சவன் அனுபவிச்சுட்டு போகிறேன், கிடைக்காதும் நம்ம ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இது எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போ வந்து விஜய் திருச்சி அந்த மேட்ரு வந்தப்போ இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியினராக யாருன்னு தெரியல, இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஏதோ நியூஸ் ரீடர் ஏதோ பாபு ஏதோ ஒரு பேர், அந்த பேர் எனக்கு ஃபுல்லாக தெரியும், ஆனால் சொல்கிறேன் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு எல்லாம் ஃபோட்டோஸ்னால் அவங்க நார்மல் ஃபோட்டோஸை வச்சு ட்ரோல் பண்ணி போகிறாங்க. அது அந்த சம்பவம் நடந்தது உண்மையா இல்லை அது வதந்தியா சார்? அதான் அந்த பெண்ணு அந்த பொண்ணு நடிச்சு தான் வருத்தமாக இருந்தது. ஸ்டாலின் அசிங்கப்படுத்தணுங்கிறதுல நீங்கள் பண்ண யாரை பண்ணீங்கன்னாக்கா அந்த ஃபாத்திமா பாபுங்கிற பொண்ணை தான் அசிங்கப்படுத்து. மீடியாவுக்கு வந்துட்டாவே அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு ஆளாகத்தான் செய்வாங்க. அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜெமினி கணேசன் சாவித்திரி வரிசையாக 4-5 படங்களில் ஜோடியாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் மத்தியில் அது வந்து பெருசாக எடுபட்டு போய் கடைசியில் அவங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாங்க. ஜெமினி உண்மையை சொல்ல போனாங்க, ஜெமினி அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அது ஒரு சூழ்நிலையில் வந்து சாவித்திரிக்கு வந்த பல கடுமையான சோதனைகள் வந்தபோது எல்லாம் வந்து உங்க கூட தான் அந்த அம்மா நிறையா நடிச்சது, உனக்கு தான் அந்த அம்மாவை தெரியும், தயவுசெய்து கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும், அது சரின்னு சொல்லிட்டு அவர் மனைவியாக ஏற்றுக்கிட்டார். ஜெமினி கணேசனுடைய திருமணங்கள் பூராவும் இந்த மாதிரி தான். 5 பெண்களுக்கு மேலே கல்யாணம் விட்டார். ஆமாம், அது ஒரு ஃபோட்டோ போட்டாங்க, ஒரு 6-7 பொண்ணுகள் ஃபோட்டோ அப்படியே நிற்கிறாங்க, குரூப்பாக ஒன்றா நிற்கிறாங்க, ஃபோட்டோ போட்டு. இதில் என்ன விசேஷம்னா இவங்க எல்லாத்துக்கும் அப்பா வந்து ஜெமினி கணேசன், அம்மா வெவ்வேறு அப்படின்னாங்க. அது அவருக்கு இருந்தது, அதை யாரும் ஒரு தப்பாக எடுத்துக்க, அதை அவர் காதல் பண்ணேன்னாங்க. இப்போ நம்ம ஊரை பொறுத்தவரையிலும் ஆளை பொறுத்து தான் அவங்களுடைய கேரக்டரை பற்றி பேசுவீங்க. நீங்களாக நினச்சா ஒருத்தன் உத்தமன்னு சொல்லிட்டு போகலாம், நீங்களாக நினச்சா ஒருத்தன் வந்து அயோக்கியன்ட்டு போகலாம். காந்தியை பற்றி சொல்ல வந்தபோது சொல்ல விடாமல் சொல்லுங்கள் சார். அப்போ சொல்லிடுறேன், அவருக்கு வயசு 70 ஆச்சு, அதாவது வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு நடக்கணும். இவர் வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுக்கல. மனு பெண்ணு நேரம் ஒரு பொண்ணு, மனுன்னு ஒரு பொண்ணு, இன்னொரு பெண், 2 பெண்கள் எல்லாம் 20 வயசு 25 வயசு பெண்கள் 2 பேரும். அவங்க தோளில் கை போட்டுட்டு தான் போனார். எந்த அளவுக்கு அது பிரச்சனை வந்ததுன்னா, நவகாளி யாத்திரையில் இந்து முஸ்லீம் கலவரத்தை நிறுத்துறதுக்காக அவர் வந்தபோது வங்காளத்தில் இருந்த மக்கள் வந்து இது பண்ணாங்க, நீ அந்த பெண்களோட வந்து உன்னை தொலைச்சி கட்டி விடுவோன்ட்டார். அப்புறம் தான் நேருவெல்லாம் போய் பேசி தயவுசெய்து இந்த நவகாளி யாத்திரையில் வந்து பெண்களை கூப்பிட்டு போகாதீங்கன்னு சொல்லி அது மாதிரிலாம் இருந்தது. அவரை தேசப்பிதான் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. இதை காந்தராஜ் அந்த மாதிரி 2 பொண்ணுங்களோட போயிட்டு இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? பொறுக்கி போய் பாருங்க, கொஞ்சம் 2 பொண்ணோட போகிறாரு, 3 பொண்ணோட போயிருக்கு, தள்ளிக்கிட்டு போகிறான் பாருங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? அவன் கண்ணில் தலையில் அடிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் பேசும் மக்கள். பொதுமக்களுடைய கருத்துங்கிறதெல்லாம் எடுத்துக்கிறதுல இன்றைக்கி அதெல்லாம்
எப்ஸ்டின் ஃபைல் வந்ததுக்கு பிறகு பார்த்தாக்கா அது இல்லாத தலைவன் பேரே கிடையாது இப்போ. ஆமாம், அத்தனை பேர் சிக்கியிருக்கிறான். அப்புறம் வந்து ஒழுக்கத்தை பற்றி பேசுறதுல என்ன இருக்குது? விஜய் மேலே இந்த விமர்சனம் வருது, இது வந்து தேர்தலில் பிரதிபலிக்குமா? வாக்கு குறைய வாய்ப்பு இருக்கா? நான் தான் சொல்கிறேன்னே, அந்த மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து. இப்போ எப்ஸ்டின் ஃபைலில் வந்து இப்போ மோடி பேர் இருக்குது, அதனால் அவருடைய பேர் ஒன்றும் பெருசாக கெட்டு. ஆமாம். இப்போ அடுத்த அரசியலில் வந்து திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணி இழுத்து வச்சுக்கிட்டாங்களா? இப்போ வந்து தாவேக சைடு போக வேண்டிய காங்கிரஸ் திமுக சைடு திருப்பி வர காரணம் என்ன? திமுக என்ன மாதிரியான கண்டிஷன் போட்டிருப்பாங்க சார்? அது தெரியாது. அது தெரியாது. தாவேகா கூட போகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, தாவேகா உருவாக்குனது வந்து அமித்ஷா சொல்லி தான் அவர் அந்த கட்சியை உருவாக்குனார். அவர் இப்போ சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் மீட்டிங் நடத்துறது, இப்போ எழுதி கொடுக்கறது, படிக்கிறது எல்லாமே அது உங்களுக்கே தெரியும். அந்த பேப்பரில் இந்த இடத்தில் கையாட்டவும், இந்த இடத்தில் ஸ்டாலினுக்கு வந்துச்சு அந்த பேப்பர். அதான் ஸ்டாலினுக்கு அடித்தது. ஏன் உதயநிதி கிடைக்கலையா? அதை தெரியல. இல்லை, விஜய் பேப்பர் வந்துச்சு தான். அதே மாதிரி அது எப்படி சார் உங்களுக்கு உடனே எதுனாலும் அது திமுகவுக்குன்னு போயிட்டு இருக்கியா? இல்லை சார், ரெண்டுமே அது எப்படி இல்லை, இது உடனே அது ஸ்டாலினுக்கு அடித்ததும் உலகம் பூரா சொல்லி செந்தமிழ் உலகம் முழுவதும் அது வந்து விஜய்க்கு கொடுத்துருந்தது. உங்களுக்கு மாத்திரம் அது ஸ்டாலினுக்கு தள்ளிக்கிட்டு போறாங்க. ஏங்க கலைஞர் கூட்டு போலியா? எப்படி பேசுறீங்க? உங்கள் நோக்கம் அதுவானாக்க நீங்கள் சொல்லிட்டா இந்த பத்திரிகை சந்திப்பில் வந்து ஸ்டாலின் வந்து 2வது கொஸ்டினுக்கு பார்த்து முன்கூட்டியே சொன்னார்ல, அது ட்ரோல் ஆச்சு. நீ அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்துருப்பீங்க. நான் அதை சொல்கிறேன். ஒரே ஒரு இது அதுக்கு ஆதாரம் நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. விஜய் இது அந்த பேப்பர் உலகம் பூராவும் பப்ளிஷ் ஆகுது. உலகம் பூரா உங்களை பொறுத்தவரை விஜய்க்கு வந்து சந்திர மண்டலத்தில் கட்சி இருக்குது, செவ்வாய் கிரகத்தில் கிளைக்கழகங்கள் இருக்குது. அப்பேற்பட்ட 15-20 கோடி பேர் இருக்கிற அந்த பேப்பர் உலகம் பூரா பரவி இருக்கு. அதே இப்போ இந்த காலத்தில் ஏஐ வந்திருக்கு, எல்லாம் எதையும் உண்மைன்பீங்க. இப்போ நீங்கள் பேசுகிறத நானே எழுதி இந்த இடத்துல கையை காட்டுங்க, இந்த இடத்துல எந்திரிங்க நான் சொல்லலாம். அதாவது விஜய்க்குன்னா விஜய்க்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன். விஜய்க்குன்னா உடனே ஸ்டாலினுக்கு வந்தது, ஸ்டாலினுக்கு வந்தது எப்படி 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 அவ்வளோ வேகம், அவ்வளோ துடிப்பு. ப்ரெஸ் மீட் சார், இது பேப்பர் சார். காசுக்கு நல்லா தான் கூறீங்க, சந்தேகம் கொடுக்கவே இல்லை சார். கொடுத்தா வாங்கியிருப்போம். அதான் அந்த அந்த ஆதங்கம் தான் ஸ்டாலினை பற்றி பேசுகிறீங்க. அதில் சார் இப்போது வீடியோவில் நம்புறதும் பேப்பரில் பார்க்குறதும் எது உண்மை நமக்கு தெரியும்ல. ஒருத்தர் போட்டிருந்தாக்க இது பண்ணலாங்க. ஒரே பேப்பர் அப்படியே ஃபார்வர்ட் ஆகும் சார். அது சமாளிங்க. அப்புறம் வேற எப்படி காப்பாற்ற போகிறீங்க? சரி, இது உண்மையில விஜய் வேற எப்படி எல்லாம் காப்பாற்ற போகிறீங்க? காப்பாற்றலை சார். எது உண்மை தெரியும். வேற என்ன சொல்றீங்க? விஜய்க்கு இப்படி ஆச்சுன்னா ஸ்டாலினுக்கு தான் சார் அது நடந்தது. விஜய் 2 பொண்டாட்டியோட கலைஞர் வரலையா சார்? எல்லாம் சேமா போகுது இல்லை. அதான் உங்க குற்றம் சொல்லும் போது இந்த சைடு குற்றம் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்காண்டி சொல்ல திமுக வர எலெக்ஷன்ல 20 கட்சிக்கு மேல கூட்டணி வச்சிருக்கோம், வலிமையா வச்சிருக்கோங்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வருமா? எதிர்கட்சிகள் ஓட்டுகள்லாம் என்னுடைய கட்சி ஒன்று இருக்குதுங்க. என்னுடைய கட்சிக்கு ஆதரவு வந்து 30 லட்சம் ஓட்டு. அது எனக்கு எப்பயுமே ஸ்ட்ராங். அது யாரும் மாற்ற மாட்டாங்க. அது அவங்க மாற மாட்டாங்க. அவங்க உண்மையான தொண்டை. மிச்சம் 70 லட்சம் ஓட்டுகள் வெளியில் இருக்குது. இந்த 70 லட்சமும் உங்களுக்கு வந்து கொடுத்ததுன்னு வச்சுக்க, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு அந்த 70 லட்சம் வர விடாமல் நான் என்ன பண்ணுன்னா, அந்த உங்களுக்கு ஒரு 10 லட்சம், அவருக்கு ஒரு 10 லட்சம், அவருக்கு ஒரு 10 லட்சம், எதிர்கட்சிகளுக்கு போய் சேர வேண்டிய அந்த 70 லட்சம் வாக்குகளை நான் பிரிக்கிறதுல தான் என்னுடைய வெற்றி இருக்குது. அதுதான் ஜனநாயகம். இதை வந்து சொன்னவர் வந்து தராசு ஷியாம் சொன்னார். ஆமாம், எதிர்கட்சிக்காரர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஓட்டு விடுந்தா ஆளுங்கட்சி போயிடும். அதுதான் இவங்க வந்து இத்தனை கூட்டணி வைக்கிறதே எதுக்காக? இவன் ரெண்டு ஓட்டை கொண்டு போய் அங்கே போடுவான். அதனால தான் அத்தனை பற்றி எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி சமாளிக்கிறதுனாக்கா, உனக்கு எடுத்த எடுப்பில் வந்து பெரிய கட்சிகளுக்கெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சமரசம் பேசுவாங்க. இப்போ பாருங்க, தேமுதிகவுக்கு அவங்க லட்சியமே உலகத்துக்கே தெரிஞ்சது. அவங்க அந்த தம்பிக்கு ராஜ்யசபா சீட்டு தான் அந்த மாடு லட்சியம். அதை கொடுத்தவங்க வந்துட்டாங்க. அவ்வளோதான். யார் யாருக்கு என்ன கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சீட்டை பற்றி இன்னும் பேசக்கூட இல்லை. எத்தனை சீட்டு கொடுக்க போகிறாங்க, ஒதுக்க போகிறாங்கன்னு அதை கொடுத்த உடனே தன் தம்பிக்கு பதவி வந்து முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அன்புமணி இருக்கு. அப்படி ராம்தாஸ் மகனுக்கு மந்திரி பதவி. அது யார் கொடுத்தாலும் அந்த கட்சியோட போய் சேர்ந்துடும். அவங்களுக்கெல்லாம் ஒரு லட்சியம், இது ஒரு இந்த காரணத்துக்காக தான் கட்சி நடத்தணுங்கிறதே கிடையாது. தான் மகனுக்கு ஒரு பதவி வேணும், நல்லா செல்வாக்கோட ஜாலியாக அரசாங்க செலவு பிளேனில் பறக்கணும், அரசாங்க வீடு வச்சுருக்கணும், அதிகாரிகள் பார்த்தா எந்திரிச்சு நிற்கணும். அதுதான் அவங்களுக்கு தேவை. உங்களுக்கு தேவை செய்கிறதுக்கோ, எனக்கு சேவை செய்கிறதுக்கோ, பொதுமக்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் போடுறதுக்கோ, நாட்டை முன்னேற்றத்துக்காகவோ அவங்க எல்லாம் இல்லை. அவங்கள பொறுத்தவரை தான் குடும்பம் நல்லா இருக்கும். அவ்வளோதான்.
ஓகே. அவங்க அது அந்த பலகீனத்தை பார்க்குறாங்க. ஒரு ஜாதி அடிப்படையில் அவங்க இயங்குறாங்க. அந்த ஓட்டுகளை அவங்க பிரித்து எதிர்கட்சி கொண்டு போகிறதுக்கு பதிலாக அந்த ஓட்டை வாங்கிக்கிறது தான் கூட்டணி தத்துவமே அதுதாங்க. ஓகே. அதனால் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னாக்கா யார் யார் எப்படி எப்படிலாம் அவங்க கொடுத்தா என்னென்ன கொடுத்தா உண்டோ யானைக்கு என்ன குதிரைக்கு கொள்ளு யானைக்கு அல்வான்ற மாதிரி யாருக்கு என்ன கொடுக்குமோ அதை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அதெல்லாம் அது திமுக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அதிமுக வந்து ஓபிஎஸ் இருக்கும்போது அவருடைய பெரிய பதவியில் சிஎம் பதவியில் இருந்திருக்காரு. திடீர்னு ஒரு முடிவெடுத்து திமுகவில் வரும்போது மக்கள் மனதில் அவரோட தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குல்ல. ஏன்னா இவர் போய் திமுக சேர்ந்துட்டார், அதிமுகவில் இருந்தவர் திமுக சேர்ந்து அடுத்த நாளே அம்மாவோட படத்தை எடுத்துகிட்டு ஸ்டாலின் ஃபோட்டோ வச்சது இது வந்து அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தொண்டர்கள் மத்தியில் வரலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு காரணம் யார்? பன்னீர்செல்வம் ஓப்பனாக வந்து பழனிசாமிகிட்ட கேட்டார், நான் வந்து கட்சிக்கு வர்றேன் அப்படின்னு. துரோகிகளே உள்ளே விட மாட்டேன், தெரு பக்கமே வரக்கூடாது, யார் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். வைத்தியலிங்கம் போயிட்டார், இவர் போயிட்டார், எல்லாம் ஜெயசீட்டு பிரபாகரம் போன்ற அன்வர் ராஜா போன்றவர். அன்வர் ராஜாவெல்லாம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனே சேர்ந்த ஆட்கள். அவங்கெல்லாம் போய் திமுகவில் சேர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால தான் இப்போ பாருங்கள் அதனுடைய அதிர்ஷ்டம் எப்படின்னா தம்பிதுரைக்கு வந்து இப்போ ராஜ்யசபா கிடைச்சது. ஏன்னா முந்தா நாள் வரையிலும் தம்பிதுரை கொடுக்குற ஐடியா இல்லை. பன்னீர்செல்வம் போனார்னு இருக்கிறது ஒரே ஆள், இவரையும் விட்டுவிட்டாங்க. தனி கட்சி தனி தலைவன் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அது நடந்து போய்ட்டு தனியாக உட்காந்துட்டு தனியாக தொண்டர் கூட இல்லாமல் போய்டு. அந்த பயத்தில் தான் உடனடியாக தம்பிதுரைக்கு சீட்டை கொடுத்தாங்க. அதனால் அவர் அந்த கட்டாயமாக அவரை அந்த இடத்துக்கு கழுத்தை பிடிச்சி தள்ளது யார்? பழனிசாமி. ஒரு நல்ல தலைமை என்ன பண்ணுங்க, கட்சியை விட்டு சேதரி போய் பிரிஞ்சு போய் கிடக்கிறவன்லாம் அப்பா நம்மெல்லாம் ஒன்றா இருந்தவங்க இப்படிலாம் பிரிஞ்சு போயிருந்ததுன்னா நம்ம எதிரி வந்து வளர்றான், வாங்க நம்மெல்லாம் ஒன்றா சேரலாம்னு சொல்லி வர்றவங்களாம் இழுத்து போட்டுக்கிறது தாங்க தலைவர். ஒருத்தன் கட்சிக்கு வரக்கூடாது, துரோகி யாரை வேண்டாம் செய்ய, துரோகிகளை சேர்த்த மாட்டேன்னா முடிஞ்சு போச்சு. உன்னை தவிர மற்ற எல்லோரும் உனக்கு துரோகம் பண்ண வந்தான், நீயே துரோகம் பண்ணி வந்தவன், அப்புறம் நீ போய் பேசின என்ன அர்த்தம்? இதனுடைய விளைவு. அதனால தான் இன்றைக்கி வந்து பாருங்கள், திமுக கூட்டணி எல்லாம் செட்டிலாகி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. பாஜக கூட்டணிக்கு இன்னும் பேச்சே ஆரம்பிக்கணும், யார் இருக்கா யார் போனான்னு கொடுத்து. ஆனால் திருச்சி வெளிச்சாமி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்துருச்சு, இருந்தாலும் கடைசியில் என்னென்ன நடக்கலாம், காங்கிரஸ் பெரியலாம் அப்படின்னா அவருக்கு முக்கியத்துவம் வேணும். எல்லாரும் வந்து அமைதியாக இருந்தீங்கன்னா சுடுகாட்டு அமைதிங்க அது. எங்கேயாவது ஒரு 2 இடத்துல கலக குரல் ஏற்படணும், அப்போ தான் அந்த கூட்டணிக்கு சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். கண்மூடித்தனமாக வந்து ஆதரிச்சுக்கிட்டு வரல, சில நிபந்தனைகளை உட்படுத்த நாங்கள் ஆதரிக்கிறோங்கிற மாதிரியான சில போக்குகளை காட்டணும், அப்போ தான் நிற்கும். வாஜ்பாயை ஆதரிக்கிறதுக்கு கலைஞர் என்ன சாமர்த்தியமாக என்ன பண்ணார் தெரியுமில்ல, 14 நிபந்தனைகளை விதித்தார். பாஜகவும் திமுகவுக்கும் சத்தியமாக ஒட்டவே முடியாது, நேர் எதிர். சனாதன தர்மம் திராவிட சித்தாந்தம் ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிர் தேசம். அப்போ வந்து வாஜ்பாய் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 14 நிபந்தனைகள் வாஜ்பாய் ஒத்துக்கிட்டு அப்புறம் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, நியாயப்படுத்திக்கிட்டாங்க. பட் அது மாதிரி நீங்கள் பழனிசாமி அது மாதிரி பண்ணியிருக்கணும் இல்லை. இந்த கூட்டணிக்கு நான் வரணுன்னாக்க இந்த இதையெல்லாம் நிறைவேற்றினா தான் நான் வருவேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தலைமை இருக்குதுன்னு அர்த்தம். என்ன பழனிசாமி எப்படி ஐயா எங்கே இந்த வந்துட்டேன் ஐயா, இந்த வந்துட்டேன் ஐயா, தண்ணி கொண்டு விட்டுங்களா, சர்பத்து கொடுக்கட்டுங்களா, அப்படி போனா காயின். இன்னைக்கு ஒன்றும் ஆச்சரியப்படுறது, இவர் செங்கோட்டையன் ஜெயலலிதா காலத்தில் எப்படிப்பட்ட முடிச்சூடா பண்ணனா விளங்கினாங்க. இன்றைக்கி தாவேக்காவில் வந்து அடையாளம் தெரியாமல் அட்ரஸ் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இல்லை என்னதான் இருந்தாலும் நீங்கள் சொன்னாலும் தாவேக்கால அவர் வரும்போது ஓபிஎஸ் வந்து திமுகவில் சேரும்போது கூட அவ்வளோ மத்தியில் அவ்வளோ வரவேற்பு இல்லை. ஆனால் தாவேக்கால வந்து செங்கோட்டையை சேர்ந்தப்போ அவர் ஏற்பாட்டில் கொடுத்த வரவேற்பு அவ்வளோ அமோகமாக இருந்தது. இப்போ என்ன இருக்குது? இல்லை இப்போவும் அப்படி தான் இருக்குது. அப்படியே இருக்காங்க. சரி, உங்களுக்கு இருந்தால் சரி, எங்களுக்கு தெரியல. புதுசாக சசிகலாவும் கட்சி ஆரம்பிக்க போகிறான்னு சொல்கிறாங்க சார். இப்போ அதிமுக வந்து 3 பேரெல்லாம் பிரிஞ்சு தனித்தனி அணியை வந்துட்டாங்க. இந்த அணி வந்து ஒன்று சேர வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அதிமுக வாக்கு பிரிய வாய்ப்பு இருக்கா? அதிமுகன்ற பேரில் இருக்கிற தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனையே என்னன்னாக்கா அமலாக்கத்துறை. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்றில் மாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ டிடிவி தினகரன் வந்து முந்தின நாள் சொல்கிறார், பழனிசாமி தலைமையை ஏற்பதற்கு பதிலாக நான் தூக்கு போட்டு செத்து போவேன்றார். மறுநாள் பழனிசாமி தான் தலைவருங்கிறார் அண்ணன். ஏன்னா கேஸு அன்றைக்கி ரெஜிஸ்டர் ஆகுது, ஹியரிங்க்கு வருது, அப்புறம் சொல்கிற பேச்சு கேட்டு தான் ஆகும். அதனால் அவங்களால கட்சி நடத்த முடியாது. இப்போ பழனிசாமி பின்னாடி இருக்கவங்களாம் அதிமுகன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா
அமலாக்கத்துறையின் பிடியில் சிக்கிக்கிட்டு சுற்றுற ஆட்கள் தான். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கு. பழனிசாமி கூட இருந்தால் நம்மளை காப்பாற்றிடுவாருங்கிற நம்பிக்கையில் இருக்கவங்க தான் அத்தனை பேர். ஓகே. அதனால் அமலாக்கத்துறை வந்து இப்போ அமித்ஷா கிட்ட இருந்து போச்சுன்னாக்கா அடுத்த செகண்ட் அமித்ஷாவே காணாம போயிடுவார். நான் தான் சொல்கிறேன், அவங்களுக்கு இருக்கிறது ஒரு சில நீதிபதிகள், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இது அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் காலவாரி விட்டால் முடிஞ்சு போச்சு இல்லை. அமித்ஷா மோடி கீடி எல்லாம் கந்தல் தான். ஓகே சார். அதை நம்பி தான் நிற்கிறாங்க. இப்போது திமுக அவ்வளோ சீனியர் ஆட்கள் இருக்கும்போது ஓபிஎஸ் அவர் சேர்ந்துருக்காருல, அவருக்கு தனி அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை அவர் தானே ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் போய் சேர்ந்துட்டேன் உடனே காங்கிரஸ் சேர்ந்துட்டேன் இல்லை, ஏற்கனவே இந்த கட்சியில் பெரிய பதவியில் இருந்தார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நடக்காதுங்க. பெருங்காய டப்பாவுக்கெல்லாம் இன்றைக்கி வேலை கிடையாது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருங்காயம் இருக்கணும். பெருங்காயம் வாசனை பத்தாது. இப்போ ஓபிஎஸ் மேலே எனக்கு இருக்கிற இதே வந்து என்ன ஒரு இது என்ன மதிப்பீடு என்னன்னா, 3 தடவை சீஃப் மினிஸ்டராக இருந்தாருங்க. 3 தடவை இறங்கி போனால் போயிட்டார். பதவியை தக்க வச்சுக்க வேணாம். பொசிஷனுக்கு வர்றது பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல நிற்கணும், நினைக்கணும். உச்சிக்கு ஏறிடலாம். உச்சியில் போய் நிற்க முடியுமா? நீங்கள் தங்க முடியுமா? அதுக்கு அப்படி இல்லைன்னா அடுத்த அப்படி கீழே தான் இறங்கி ஆகணும். நுனிக்கொம்பர் ஏறினார் அங்கிருந்து ஊக்கி உயிர்கருதியாகி விடுங்கிறார். நுனிக்கொம்புக்கு மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் மேலே போட்டு நினச்சின்னா கேள்வி தான் சாவேன். அதுதான் பன்னீர்செல்வம் அந்த கட்சிக்குள்ளார போயிருக்கார். அந்த கட்சிக்கு அவரால் லாபம் இருக்குதுன்னா தான் அவருக்கு மரியாதை கிடைக்கும். இல்லாட்டி அவர் என்னதை வச்சுட்டு 10ஓட 11 ஓகே அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து அனைத்து கட்சிகளும் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லா கட்சியும் வாக்குறுதியும் இலவசங்கள் அப்படின்னு அதை கொடுத்தாங்கன்னா இப்போ இருக்க மக்கள் மத்தியில் அந்த வாக்குறுதி செல்லுபடி ஆகுமா? அல்ல அந்த செல்லுபடியானால் நிறைவேற்ற முடியுமா? ஒரு விஷயம் சார், பூலோகத்திலேயே இலவசத்துக்கு அலைகிற ஒரு இனம் ஒன்று இருக்குதுன்னா பூலோகத்தில் தமிழன் தான். அது யார் இப்படி பழக்கப்படுத்தி பழக்கம் இன்றைக்கி நேற்று இல்லை. நம்ம புத்தி அந்த மாதிரி தான். ஹேர் ஆயில் வாங்குகிறோம். வெறும் ஹேர் ஆயில் எவனும் வாங்குறதில்ல. கூட ஒரு சீப்பு கொடுக்கப்பட்டுனாக்கா ஒன்று அதை வாங்கிடுவோம். ப்ரஷ் வாங்குகிறோம். இதை வாங்கினா அந்த பேஸ்ட் இலவசம்னா அந்த ப்ரஷ் எப்போ பார்த்தாலும் இலவசத்துக்கு அலையிறது. இடையில அதே மாதிரி எக்ஸாம் ஜியோ சிம் வந்துச்சு, 1 இயர் ஃப்ரீ. நாங்கள் எல்லாம் அவன் என்ன பண்ணான்னு கூட தெரியல. இன்றைக்கி ஒன்று யாருக்கும் தெரியாது. காசை எடுத்துகிட்டு போனவங்க வெஸ்பான்னு ஒரு ஸ்கூட்டர் இருந்தது தெரியுங்களா? ஆமாம். அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கினாங்க. பல கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அந்த கம்பெனியுமில்ல இந்த காசும் போயிடுச்சு. இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஏமாந்துருக்கணும். பொதுவாகவே இவனால் நமக்கு லாபம் இருக்குதுன்னா தான் யாரும் பின்னாடி போவாங்க. இல்லாட்டி போனால் யாரும் போக மாட்டாங்க. ஒரு காலம் இருந்தது, லட்சியத்துக்காக பாடுபட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நாங்களாம் ஆட்டி வாங்கணும். யாருக்காக வாங்கணும்? எதிர்காலத்தில் தமிழ் பாழாகிடக்கூடாது, தமிழ் இன்னும் போயிடக்கூடாதுக்கு தான் பண்ணோம். அது அன்னைக்கு வந்து திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட பிறகும் கூட ஒரு 20-25 இடத்துல அண்டர் கிரவுண்டில் வந்து பிரிவினை கேட்குற கூட்டங்கள் இருக்குது. அதில் தமிழ்வாணன் ஒருத்தர் இருந்தார். அவரை சுட்ட அதாவது நாட்டு பிரிவினை அவ்வளோ தீவிரம் நினச்சே பார்க்கல. திமுக கை விட்டுடுச்சுங்க பிரிவினையை. அதை கைவிடாத தீவிரவாதிகள் பல பேர் இருந்தாங்க. அது மாதிரி ஒரு காலம் இருந்தது. லட்சியத்துக்காக வாழ்ந்தவங்க. அந்த திராவிட நாடு வந்து வர்றதுனால இவங்களுக்கு என்ன லாபம்னு அவங்க யோசிக்கலை. திராவிட நாடு வந்தாகணுங்கிற லட்சிய வெறியில் நின்னாங்க. நீங்கள் பிரபாகரன் இன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியாது. பிரபாகரன் தான் நாட்டை பிரிக்கணுங்கிறதுக்காக உயிரை கொடுத்து சித்திரவதைப்பட்டு செத்து போனார். அது மாதிரி இன்றைக்கி இலங்கை தமிழர்களை எதிர்பார்க்குறீங்களா? நடக்காது. இப்போல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக தான் நம்ம பார்க்குறோம். சரி, இதில் நம்ம பங்கெடுத்துக்கிட்டோம், நமக்கு என்ன லாபம்? எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் என்னது சாட்டை போட போகிறேன். இப்போ இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எதை எனக்கு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் நீங்கள் கேட்க மாட்டேங்கிற நம்பிக்கையில் நானும் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். எல்லாமே இதனால் ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னா நம்ம சத்தியமாக வேலை செய்ய மாட்டோம். ஓகே. இப்போ இன்றைய அரசியல் என்னென்ன நடக்குது என்ற எல்லா செய்திகளும் விளக்கமாக சொன்னதுக்கு மிக்க நன்றி சார்.